நம்முடைய அதிமுகவுடைய சரவணன், இன்னொருத்தர் சொன்னாரடா விஜய் ஆனந்த், மற்றவருடைய நண்பர்கள், அருமை சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள், 1000 பேர் சொல்கிறாரு, 500க்கு மேற்பட்ட 1000 பேர் கூட போட்டுக்குங்க, எல்லாம் நம்முடைய திமுகவில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். இது திமுகவுக்கு இந்த பகுதியில் வலு சேர்க்க வகையிலே அமையும். அந்த வலு சேர்க்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அரசின் சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்கள், அடிப்படை தேவைகள் எல்லாம் நாடு முழுவதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசின் மூலமாகவும் மாநகராட்சியின் மூலமாகவும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் செய்வதனுடைய விளைவாகவும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு மக்களுடைய சேவை செய்வதை இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை தந்திருக்கிறார்கள். அதோடு இன்றைக்கு கழகத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்திருப்பது எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில் இந்த பகுதியிலே அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சூரியன் உதிக்கும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதுக்கு செல்லூர் ராஜா அவர் நார்வே நாட்டில் தான் மேற்க உதிக்கும், மதுரையிலலாம் மேற்க உதிக்காது அப்படின்னு பதில் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. 2026 முதலமைச்சராக தளபதியார் வருவார். அப்போது மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுகவாக இருக்கும். நாளை மறுநாள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வராது, அதுக்கு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பாதுகாப்பு போலீஸ் மனு கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.